அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் எலக்ட்ரிக் சர்க்யூட் 3 யூனிட் 4 இல் ஆர்எல்சி சீரியஸ் சர்க்யூட்டின் இரண்டாவது மெத்தடை பார்க்க போகிறோம். கடைசி கிளாஸில் ஆர்எல்சி சீரியஸ் சர்க்யூட்டில் கெப்பாசிட்டன்ஸ் கண்டுபிடிக்கும் ப்ராப்ளத்தை பார்த்தோம். கொஸ்டினில் ரெசிஸ்டன்ஸின் மதிப்பும் இண்டக்டன்ஸ் மதிப்பும் கொடுக்கப்பட்டிருக்கும். நாம் கெப்பாசிட்டன்ஸ் மதிப்பை கண்டுபிடித்தோம். இன்று நாம் ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சியை கண்டுபிடிக்க போகிறோம். ஆரின் மதிப்பு, எல்லின் மதிப்பு, சியின் மதிப்பு கொடுக்கப்பட்டிருக்கும். நாம் ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சியை கண்டுபிடிக்க போகிறோம். கொஸ்டினில் ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கும். அதை ஆர் என்று எடுத்துக்கொள்வோம், யூனிட் ஓம். இண்டக்டன்ஸை எல் என்று எடுத்துக்கொள்வோம், அதோட யூனிட் ஹென்றி. மில்லி ஹென்ரியில் கொடுத்திருந்தால் 10⁻³ சேர்த்துக்கொள்ள வேண்டும். கெப்பாசிட்டன்ஸ் சி என்று எடுத்துக்கொள்வோம், ஃபேரட். கடைசி கிளாஸில் கெப்பாசிட்டன்ஸ் கண்டுபிடித்தோம். இந்த ப்ராப்ளத்தில் கெப்பாசிட்டன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கும். ஃப்ரீக்வன்சி எஃப் ஹெர்ட்ஸ் என்று எடுத்துக்கொள்வோம். வோல்டேஜை வி, வோல்ட் வி என்று எடுத்துக்கொள்வோம். நாம் கண்டுபிடிக்க வேண்டியது என்னவென்றால் ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி. ரெசனன்ட் கண்டிஷனில் எக்ஸ்எல்லின் மதிப்பு எக்ஸ்ஏ மதிப்பும் சமமாக இருக்கும். அந்த இடத்தில் உள்ள ஃப்ரீக்வன்சியை கண்டுபிடிக்க போகிறோம். எஃப் ஆர், ஸ்மால் ஆர், யூனிட் ஹெர்ட்ஸ். அடுத்ததாக குவாலிட்டி ஃபேக்டர். கடைசி மெத்தடில் என்ன ஃபார்முலா பயன்படுத்தினோமோ அதே ஃபார்முலா தான் இதுக்கும். பேண்ட்வித் பிடபிள்யூ என்று குறிப்பிடுவோம், யூனிட் ஹெர்ட்ஸ். லோயர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சிக்கும் அப்பர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சிக்கும் உள்ள வித்தியாசம், அதுதான் பேண்ட்வித். ஓகே, பேண்ட்வித் F1 F2. F1 என்பது லோயர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி, F2 என்பது அப்பர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. இரண்டுக்குள்ள வித்தியாசம் தான் பேண்ட்வித். இதோட யூனிட்டும் ஹெர்ட்ஸ். கடைசியாக கரண்ட் கேட்பார்கள். கரண்ட் I = V/R. கடைசி என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ணோம்லோ அதே மெத்தடில் தான் அங்கேயும் கரண்ட் அட் ரெசனன்ஸ் I = V/R, இங்கேயும் I = V/R. அதே ஃபார்முலா, கரண்ட் அட் ரெசனன்ஸ். இப்போ கடைசி ப்ராப்ளத்தில் ரெசிஸ்டன்ஸ் இண்டக்டன்ஸ் கொடுத்து கெப்பாசிட்டன்ஸ் கேட்டிருந்தார்கள். இங்கே ரெசிஸ்டன்ஸ் கெப்பாசிட்டன்ஸ் இண்டக்டன்ஸ் கொடுத்து ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சியும் பேண்ட்வித்தும் கேட்பார்கள். நாம் கேள்வியில் என்னென்ன மதிப்பு கொடுக்கப்பட்டிருக்கும் என்றால் ரெசிஸ்டன்ஸின் மதிப்பு. ஒரு சிம்பிள் RLC டயக்ராம் வரையப்பட்டிருக்கிறது. ரெசிஸ்டன்ஸ், இண்டக்டன்ஸ், கெப்பாசிட்டன்ஸ், வோல்டேஜ். கடைசி மெத்தடில் கெப்பாசிட்டன்ஸ் கண்டுபிடித்திருந்தோம். இதில் கொடுக்கப்பட்டிருக்கும் ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கும், இண்டக்டன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கும், கெப்பாசிட்டன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கும். நாம் ஃப்ரீக்வன்சி கொடுக்கப்பட்டிருக்கும் அன்று வோல்டேஜும் கொடுக்கப்பட்டிருக்கும். நாம் இண்டக்டன்ஸை ஹென்ரியில் கொடுத்திருந்தால் அப்படியே எடுத்துக்கொள்ள வேண்டும். மில்லி ஹென்ரியில் கொடுத்திருந்தால் 10⁻³ சேர்த்துக்கொள்ள வேண்டும். கெப்பாசிட்டன்ஸை ஃபேரட்ல கொடுத்திருந்தால் அப்படியே எடுத்துக்கொள்ள வேண்டும். மைக்ரோ ஃபேரட்ல கொடுத்திருந்தால் 10⁻6 சேர்த்துக்கொள்ள வேண்டும். நாம் கண்டுபிடிக்க வேண்டியது என்னென்ன? ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி FR, ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி. குவாலிட்டி ஃபேக்டர். ஃபேக்டர் என்றாலே யூனிட் கிடையாது, Q. பேண்ட்வித், F2க்கும் F1க்குள்ள வித்தியாசம், ஹெர்ட்ஸ் யூனிட். ஆஃப் பவர் ஃப்ரீக்வன்சி, லோயர் ஆஃப் பவர் ஃப்ரீக்வன்சி, அப்பர் ஆஃப் பவர் ஃப்ரீக்வன்சி, F1 F2. கடைசியாக கரண்ட் அட் ரெசனன்ஸ் I. இவை அனைத்தும் நாம் கண்டுபிடிக்க போகிறோம். இப்பொழுது நாம் ஒவ்வொன்றுக்கும் ஃபார்முலா பார்க்க போகிறோம். FR ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி ஃபார்முலா 1/2π√LC. எல்லின் மதிப்பும் கேள்வியில் கொடுக்கப்பட்டிருக்கும், சியின் மதிப்பும் கேள்வியில் கொடுக்கப்பட்டிருக்கும். பையின் மதிப்பு 3.14. அடுத்ததாக குவாலிட்டி ஃபேக்டர். கடைசி கிளாஸில் கடைசி ப்ராப்ளத்தில் என்ன ஃபார்முலா பார்த்தோமோ அதே ஃபார்முலா தான் குவாலிட்டி ஃபேக்டர். இங்கேயும் 1/√LC. பேண்ட்வித் R/2πL. ஆரின் மதிப்பும் கேள்வியில் கொடுக்கப்பட்டிருக்கும், எல்லின் மதிப்பும் கேள்வியில் கொடுக்கப்பட்டிருக்கும். அப்போ R/2πL கண்டுபிடித்துள்ளலாம் கால்குலேட்டரை பயன்படுத்தி. அடுத்ததாக F1 லோயர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. FR என்பது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் கண்டுபிடித்து விட்டோம். -R/4πL. R என்பது கேள்வியில் கொடுக்கப்பட்டிருக்கும், L என்பது கேள்வியில் கொடுக்கப்பட்டிருக்கும். அப்போ F1 = FR - R/4πL. அப்பர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சிக்கும் அதே ஃபார்முலா தான், அங்கே மைனஸ் இங்கே பிளஸ், அவ்வளோதான் வித்தியாசம், யூனிட் ஹெர்ட்ஸ். கடைசியாக கரண்ட். கரண்ட் I = V/R. ரெசனன்ட் கண்டிஷன் இந்த யூனிட் ஃபுல்லாகவே கரண்ட் அட் ரெசனன்ஸ் I = V/R. நாம் இண்டக்டன்ஸின் மதிப்பு தெரியும். ரெசிஸ்டன்ஸ், இண்டக்டன்ஸ், கெப்பாசிட்டன்ஸ் ஒரு சீரியஸ் சர்க்யூட் கொடுக்கப்பட்டிருக்கிறோம். முதலில் கவனிக்க வேண்டியது கொஸ்டினில் சீரியஸ் RLC என்ற வார்த்தை இருக்கிறதா என்று. வோல்டேஜ் கொடுக்கப்பட்டிருக்கும், ஃப்ரீக்வன்சி கொடுக்கப்பட்டிருக்கும். நாம் கண்டுபிடிக்க வேண்டியது ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி, குவாலிட்டி ஃபேக்டர், பேண்ட்வித், ஆஃப் பவர் ஃப்ரீக்வன்சி, கரண்ட் அட் ரெசனன்ஸ். ஏதாவது ரெண்டு கேட்டாங்கன்னா அந்த ரெண்டை மட்டும் கண்டுபிடித்தால் போதும். அனைத்தும் கேட்டால் மட்டும் அனைத்தையும் கண்டுபிடிங்கள்.
கொஸ்டினில் ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி, குவாலிட்டி ஃபேக்டர், பேண்ட்வித் மட்டும் கேட்டால் ஓகே. அடுத்தது இண்டக்டன்ஸ் மில்லி ஹென்ரியில் கொடுத்திருந்தால் 10⁻³ சேர்த்துக் கொள்ளுங்கள். மைக்ரோ ஃபேரல் கொடுத்திருந்தால் 10⁻⁶ சேர்த்துக் கொள்ளுங்கள். சேர்த்தால்தான் ப்ராப்ளம் கரெக்டாக ஆன்சர் வரும். ஒரு சம் எடுத்துக்கொள்ளும். இந்த மெத்தடில் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளத்தை எடுத்துக்கொள்வோம். ப்ராப்ளத்தில் சீரியஸ் என்ற வார்த்தை இருக்கிறதா என்று பாருங்கள். இதில் இரண்டாவது லைனில் சீரியஸ் என்ற வார்த்தை இருக்கிறது. அப்ப ஆர்எல்சி சீரியஸ் என்ற வார்த்தை இருக்குது. இது நாம் பார்க்க போகிற ஆல் சீரியஸ் மெத்தடில் ரெசிஸ்டன்ஸின் மதிப்பு கொடுக்கப்பட்டுள்ளது 10 ஓம். அடுத்ததாக இண்டக்டன்ஸின் மதிப்பு மில்லி ஹென்ரியில் கொடுக்கப்பட்டுள்ளது. அப்ப இண்டக்டன்ஸின் மதிப்பை 20 × 10⁻³ என்று எழுதிக் கொள்ள வேண்டும். கெப்பாசிட்டன்ஸின் மதிப்பும் கொடுக்கப்பட்டுள்ளது 100 மைக்ரோ ஃபேரட். கெப்பாசிட்டன்ஸ் மதிப்பும் கொடுக்கப்பட்டுள்ளது. கடைசி ப்ராப்ளத்தில் நாம் பார்த்த லாஸ்ட் மெத்தடில் கெப்பாசிட்டன்ஸின் மதிப்பு கேட்கப்பட்டிருக்கும், இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்தது எஃப்ஆர் ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறார்கள். குவாலிட்டி ஃபேக்டர் இரண்டு மட்டும் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறார்கள். அந்த இரண்டு மட்டும் கண்டுபிடித்தால் போதும். நாம் கேள்வியில் கொடுத்தது ரெசிஸ்டன்ஸின் மதிப்பு 10 ஓம் கொடுக்கப்பட்டுள்ளது, இண்டக்டன்ஸின் மதிப்பு 20 மில்லி ஹென்றி கொடுக்கப்பட்டுள்ளது. மில்லிக்கு பதிலாக நம்ம 10⁻³ சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். எடுத்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லேயே சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். அப்பதான் நமக்கு சம் சால்வ் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். அப்புறம் பார்த்துக்கலாம், விட்டுறக்கூடாது. கெப்பாசிட்டன்ஸ் ஈக்குவல் டு 100 மைக்ரோ ஃபேரட். மைக்ரோ என்பது 10⁻⁻6. அப்போ கெப்பாசிட்டன்ஸின் மதிப்பு 100 × 10⁻⁻6 ஃபேரட். இனிமேல் நம்ம உள்ள எந்த இடத்துல பயன்படுத்தினாலும் கெப்பாசிட்டன்ஸ் மதிப்பு அதன் மதிப்பு 100 × 10⁻⁻6 ஃபேரட் தான். ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி எஃப்ஆரும் குவாலிட்டி ஃபேக்டரும் கண்டுபிடிக்க போகிறோம். முதலில் நாம் கண்டுபிடிக்க போகிறது ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி 1/2π√LC. எல்லின் மதிப்பு கேள்வியில் கொடுக்கப்பட்டுள்ளது 20 × 10⁻⁻3. கெப்பாசிட்டன்ஸ் மதிப்பும் கேள்வியில் கொடுக்கப்பட்டுள்ளது 100 × 10⁻⁻6. கால்குலேட்டரை பயன்படுத்தும் போது கவனமாக பயன்படுத்த வேண்டும். முதலில் இரண்டையும் 3.14 பெருக்க போகிறோம். பெருக்கினால் நமக்கு 6.28 கிடைக்கும். அடுத்ததாக ரூட்டுக்கு உள்ளே இருக்கும் 20 × 10⁻³ × 100 × 10⁻6 நாம் கால்குலேட்டரை பயன்படுத்தி சால்வ் செய்ய வேண்டும். அதற்கான வழிமுறை கொடுக்கப்பட்டுள்ளது. அதை பயன்படுத்தினால் நமக்கு 2 × 10⁻⁻ என்று கிடைக்கும். அடுத்ததாக √2 × 10⁻ இந்த வழிமுறையை பயன்படுத்தி கால்குலேட்டரை சால்வ் செய்தால் நமக்கு 1.41 × 10⁻³ என்று கிடைக்கும். கடைசியாக 6.28ஐயும் 1.41 10⁻³ பெருக்கினால் 8.85 × 10⁻³ கிடைக்கும். அடுத்ததாக கடைசியாக 1/8.85 × 10⁻³ இந்த வழிமுறையை பயன்படுத்தி கால்குலேட்டர் சால்வ் செய்தால் நமக்கு 112.99 ஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சி என்பது ஹெர்ட்ஸ் ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி கிடைக்கும். மொத்தம் அந்த வழிமுறை கரெக்டாக பிராக்கெட் போட்டால் மட்டும்தான் நமக்கு ஆன்சர் கரெக்டாக கிடைக்கும். பிராக்கெட் தவறுதலாக கால்குலேட்டரில் பயன்படுத்தினால் ஆன்சர் கிடைக்காது. அதனால வழிமுறை கவனமாக பார்த்து போடுங்கள். அடுத்தது குவாலிட்டி ஃபேக்டர். கடைசி ப்ராப்ளத்தை என்ன போட்டோமோ அதே மெத்தட் தான், இதில் ஒரு வித்தியாசமும் கிடையாது. இண்டக்டன்ஸின் மதிப்பு 20 × 10⁻³ 100. கெப்பாசிட்டன்ஸின் மதிப்பு 100 × 10⁻6. முதலில் 1ஐயும் 10ஐயும் வகுத்தால் 0.1. அடுத்ததாக ரூட்டுக்குள்ள இருக்கும் அந்த மதிப்பை மட்டும் கால்குலேட்டரை பயன்படுத்த போகிறோம். அதற்கான வழிமுறை கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த வழிமுறையை பயன்படுத்தி நாம் சால்வ் செய்தால் நமக்கு 200 என்று ஆன்சர் கிடைக்கும். பிராக்கெட் முக்கியம். நியூமரேட்டருக்கு தனியாக பிராக்கெட் பண்ணணும், கீழே தனியாக பிராக்கெட் பண்ணணும். அடுத்து √200 கால்குலேட்டர் √200 போட்டோம்னா நமக்கு கிடைக்கும் மதிப்பு 14.14. கடைசியாக குவாலிட்டி ஃபேக்டரின் மதிப்பு கிடைக்கும் 1.414. அப்போ போன மெத்தடுக்கும் இந்த ப்ராப்ளத்துக்கும் ஒரே வித்தியாசம். இங்கே கெப்பாசிட்டன்ஸ் கண்டுபிடிக்க சொல்ல ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்க சொல்லியிருந்தார்கள், அங்கே கெப்பாசிட்டன்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தார்கள். மீதி ஃபார்முலா மட்டும்தான் வித்தியாசம். நன்றி.